நான் இருக்கிறதுக்கும் அதுக்கும் எப்படிலாம் இருக்குன்னு பாருங்க. மலை, அந்த மலை மேலே எல்லாமே வந்து நாற்றெல்லாம் விட்ருக்காங்க. ஒரு கேப்ப நாற்று, தானியம். எந்த மலை மேலே ஃபுல்லாக அவங்கவுங்களாம் செதுக்கி, கவர்மெண்ட் இடம் மலையில் ஃபுல்லாக செதுக்கி அவங்களா தோட்டம் மாதிரி ரெடி பண்ணிக்குவாங்க. பார்த்தீங்களா ரோடு? அது வந்து புலிவேந்தலா இது வந்து திருப்பதி போகிற ரோடு. நான் இப்போ காமிக்கிறேன்ல, அது வந்து திருப்பதி போகிறது. ஒரே நிமிஷம் அப்படியே இருங்க. அது ஜூம் பண்ணலான்னு பார்த்து வரமாட்டேங்குது. 14 14 பேர் இருக்கீங்க தங்கம். 3 லைக் போட மாட்டிங்களா? அது வந்து திருப்பதி போகிற ரோடு. அது அப்படியே சென்னையும் போகும். சென்னை போகிற ரோடு தான் அது. திருப்பதி, சென்னை, விஜயவாடா எல்லாமே போகும். புட்டபர்த்தி ஃபுல்லாக தெரியுது பாருங்களேன். இப்போ நான் எடுக்கிறேன்னா எவ்வளோ ஹைட்டு, இந்த இந்த ஹைட்லேயும் நிறையா இருக்காங்க கூடி. அந்த புட்டபர்த்தி அங்கே தெரியுது பார்த்தீங்களா? பெரிய பெரிய பில்டிங்கா. இதில் ஜூம் பண்ண முடியல, என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமாம் தங்கம். என்னடா 27 இருந்துச்சு, இப்போ 26க்கு வந்துருச்சு. யாரோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டீங்க திங்கிறதுக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. இந்த அந்த கோயில் தெரியுது, நான் அப்படியே கேட்ட கோயிலுக்குன்னு தான் இருக்குது. இது வீடு கட்டியிருக்காங்க யாரும், இங்கே முன்னாடி தெரியுது. அது கட்டியிருக்குறாங்க. அது கட்டி என்ன ப்ராப்ளம் ஆச்சோ, உள்ள செடிகள் தான் இருக்குது. ஒருத்தரும் ஆளை காணோம். மலை மேலே தான் இது எல்லாமே. இந்த அங்கெல்லாம் இருக்குது பாருங்க வீடு. இதெல்லாமே புட்டபர்த்தி. எவ்வளோ ஹைட்டு. சரி வாங்க அப்படியே நடந்துக்கிட்டே எடுக்கலாம். 11 பேர் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ப்ளீஸ். கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. தொட ஹெல்ப்பு. ஹிந்தி கொஞ்சம் வெளியில் வந்து நல்லா பேசிக்கலாம். ஹிந்திலாம் இப்போ இந்தா இப்போ பாருங்க அப்படி எடுத்துக்கிறேன். அப்பா இந்த இது தேக்கு மரம் வச்சுருக்காங்க. தேக்கு மரம் வச்சுட்டு அதில் தீயும் வச்சுட்ருக்காங்க. யார் நட்டாங்களோ தெரியல. காலி கவர்மெண்ட் இடம் தானே. இந்த ஒரு இதுதான் கிறிஸ்மஸ் மாதா கோவில். சப்போட்டா நிறையா இருக்குதுடா கொய்யாலே. சப்போட்டா தெரியுதா? பார்த்தீங்களா? நிறையா இருக்குது. கண்ணு கொஞ்சம் தெரியுது. சின்ன சின்ன பழம் அந்த இங்கே ஒன்று தெரியுது. மேலாம் இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் எப்படிடா டெய்லி ஏறி வருவாங்க எல்லாரும்? இது ஏதோ லைட்டிங்லாம் போட்டிருக்காங்க. சின்ன வீடு பற்றியா? சிமெண்ட் அட்டை போட்டு வச்சுருக்காங்க. சின்ன வீடாக சூப்பராக இருக்குது. அழகாக. அது இல்லாமல் இங்கே மலை மேலே வந்து கட்டிங் கூட செடியெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க பாரு. தும்பச்செடி பார்த்தீங்களா? அவ்வளோ பெருசு தும்பச்செடி. இவ்வளோ பெரிய செடி நான் இங்கே தான், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அது யாரோ போகிறாங்க, அவங்களுக்கு பழிக்குது. நம்ம என்ன பண்ண முடியும்? இது வாட்டர் பியூரி பண்ணுங்க. நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுக்க வீட்டில் வச்சா காத்தெல்லாம் பியூர் பண்ணி கொடுக்கணும்ல. வீட்டுக்கு வீடு பாருங்க எப்படி வாடகை கொடுத்துருக்காங்க. யாரும் கட்டி. இது யாரும் சொந்த வீடாட்டு இருக்குது. நம்ம ஊர் மாதிரி இங்க எல்லாரும் லேடிஸ்லாம் வேலைக்கு போயிருவாங்க. அந்த பக்கம் ஏதாவது இருக்குது. இங்கிட்ட எல்லாம் வெள்ள சத்தம் விடுவோம். இருங்க, இங்கிட்ட ஏதாவது போய் போலாம் போல. உங்க நான் எனக்காக கத்துல இன்னொருத்தர் வந்தாரா, அவர் பார்த்துக்க உழைக்குது. வேறு பாரு எப்படி உங்க ஏழே அப்பா. இதுக்கு தான் சாமி வெயில் காலத்தில் வெளியே வரமாட்டேன். டயர்டாகி போய் அங்கனே செத்துருவேன். ஓ, இங்கே இந்த இது கூட அந்த பக்கம் இல்லை. இந்த கனகாம்பர செடி இருக்குது பாருங்க. இங்கே எவ்வளோ தூரத்தில் எப்படி வச்சுருக்காங்க. பப்பாயா மரம் போட்டு இருக்குது. காய் காய்ச்சி பார்க்கறதுக்கு புரியுதா? பூச்செடி நல்லா இருக்கா? ஒரு செடி தான் எவ்வளோ பூத்துருக்குது பாருங்க. செம்மையா. இங்கே பாருங்கன்னா ஹைட்டு மேலே இருக்குது. இதெல்லாம் வெட்டி வெட்டி தான் இப்போ வீடு தயாரித்து வச்சுருக்காங்க. இங்கே ஏதோ இது போட்டிருக்காங்க. மாட்டு தீவனமோ இல்லை பன்னிகள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த பன்னிகள்லாம் மேய்க்கிறதுக்கு